ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூவல் டெக். இன்றைக்கி நம்ம எந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, போட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ண Airdopes 138 பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த போட் Airdopes 138 நம்ம கையில் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து இது அன்பாக்ஸ் பண்ணலாம். இதில் ஃப்ரண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Airdopes 138 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 13mm டிரைவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ASAP ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் IWT டெக்னாலஜி அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெட் செட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் பேர் நேம் பிக்கு போட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த Airdopஸோட இமேஜ் இருக்குது. அதேமாதிரி பேக் சைட் பார்த்தீங்கன்னா இதோட கீ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டைப் சி சார்ஜிங், அப்புறம் சிங்கிள் ப்ளஸில் வாய்ஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் 15 hours ப்ளேபேக் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீக்காக இருக்கும், கரெக்டாக காதில் உட்காரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 minutes சார்ஜ் போட்டிங்கன்னா 90 minutes ப்ளே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் 1 month யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோ அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம், அப்போது சொல்கிறேன். அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா எல்லா Airdopes பாக்ஸும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போது இதை வெளியே எடுத்தோம்னா நமக்கு இங்கே ஒரு போட் Airdopes கொடுத்துருக்காங்க. நீட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஒயிட்டு, சென்டரில் மட்டும் பிளாக் Airdopes. இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இந்த குஷன் எடுக்கலாம். இது வெறும் தரமக்கல் தான், ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரீட்மி பிஃபோர் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. என்னமோ ஹிந்திலாம் எழுதியிருக்காங்கப்பா, ஒன்றுமே தெரியல. அப்புறம் ஒரு வாரண்ட்டி ஆக்டிவேஷன் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு 1 year வாரண்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்க, வந்துக்கிட்டே இருக்குது இழுக்க. இதை நான் அப்படியே ஸ்கேன் பண்ணி ஒரு PDF நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். அப்படி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்க்கலாங்க, இல்லைன்னா தேவையில்லை. இவ்வளோ பெருசு யார் படிப்பா? ஏதாவது ப்ராப்ளம் நம்ம வந்தால் தான் நம்மளே இதை எடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இதெல்லாம் எடுத்து படிப்பா? அப்புறம் படிடா, ஒழுங்கா படிடா. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆட் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கால் குவாலிட்டி கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணணும், ஆடியோ பீட்ஸ் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணும், பேஸ் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கட்டால் போடுவோம். அப்புறம் இங்கே என்னமோ ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட அஃபிஷியல் பார்ட்னர்ஸ்லாம் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். சவா, இதெல்லாம் பேசுகிறதுக்குள்ளேயே மூச்சு வாங்குதுங்க. இவ்வளோ பெருசு ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. Type A to Type C கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது. இது இவங்களோட இது போல் பல்காக வாங்கியிருப்பாங்களாட்டிருக்கு. ஆனால் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதில் போட்டுன்னு போடலேன்னு சொன்னேங்க, மற்றபடி அது இல்லை. ஆனால் குவாலிட்டி இது நல்லா தாங்க இருக்குது. இந்த Type C பின்னு கூட பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதுக்கு வருவோம். இதுதான் இந்த Airdopes. இப்போது கீழே வந்து இங்கே சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, Type C. இந்த பின்னு அழகாக உட்காருமான்னு தெரியலையே. நல்லா பெர்ஃபெக்டாக உட்காருது. இது பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக போடலாம். இந்த பின் கரெக்டாக உட்காருதுங்க. என்கிட்ட இன்னொரு சாம்சங் பின் இருக்குது. இந்த பின் போட்டோம்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக உட்காரல. இந்த ஸ்பீக்கருக்கு, இந்த TWSக்கு இது போட்டோம்னா பெர்ஃபெக்டாக உட்காருது. சரி, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். உள்ள Airdopes இருக்குது, 1 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் உள்ள வேறு எதுவும் இல்லைங்க. உள்ள சார்ஜிங் பின்ஸ் 1 2 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே ஓரமாக வச்சுட்டு இதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பழைய மொபைல் தான் எடுத்திருக்கேன். இதில் பேர் பண்ணுவோம். கனெக்ட் ஆயிடுச்சு. இதோ கனெக்டட் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு மியூசிக் போடுவோம். எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு சொல்லுங்கள். நம்ம இதில் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணலாம். இதில் நான் ஃபுல் சவுண்டு வச்சுருக்கேன். இப்போ நான் பாட்டு போட்டது இங்கே வெளியே வரைக்கும் கேட்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு Airdopes இங்கே வச்சுட்டு இன்னொன்று மைக் பக்கத்தில் வைக்கிறேன். ஆடியோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படியே பக்காவாக கொடுத்துருக்காங்க.
ஆனால் என்ன இது வந்து காதில் வச்சா நமக்கு விழுந்துருமோன்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டிப்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் டிப்ஸில் இருக்கிறதுனால எங்கேயோ கீழே விழுந்துருமோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்குது. அதே மாதிரி இதில் காதில் சொருகினோம்னாலே ஏதோ பெருசாக நம்ம ஏதோ சொருகி இருக்க மாதிரியே இருக்குது. ஏன்னா இங்கே குச்சி மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஒரு பட்டனை ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா பாஸ் ஆயிரும், இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணோம்னா ப்ளே ஆகும். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட்டு, டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இப்போ நல்லா தான் இருக்குது. அப்புறம் வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. ஆனால் இதில் ஃபுல் சவுண்ட் வச்சா தான் நமக்கு அந்த ஃபுல் பீட் கேட்குது. அந்த பீட்டை இன்னும் நம்ம நல்லா ஃபீல் பண்ணணுன்னா இந்த ஏர்டோப் வந்து நல்லா நம்ம காதில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபுல் ஏர்டோப்போட ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்குது. அந்த மியூசிக்கில் இருக்க ஒரு வைபுமே நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து நல்லாயிருக்கும் பீட்டெல்லாம். இதை நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது பார்த்து நமக்கு போட் ஏர்டோப் 138. ஸோ அந்த மாடல் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியுங்க? ஏன்னா இங்கே லைட்டிங் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் விழுந்துருக்கு பாருங்கள். நான் ஒரு 3 வீக்ஸ் தான் யூஸ் பண்ணேன், அதுக்குள்ளே ஃபுல் ஸ்க்ராச்சஸ் விழுகுது. இந்த ஷைனிங்னஸ் தான் இந்த ஏர்டோப்போட கேஸுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கேஸ் அதுவே ஒரு மைனஸ் மாதிரி மாறிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருக்குது பாருங்கள், ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரவுமே அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ராச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாட்டி கீழே போட்டேன், ஸோ அதுக்கே ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் அதிகமாகிடுச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் குவாலிட்டி இருக்காது நமக்கு. 138 பிளாக் பண்ணிவிட்டு 131 சொல்லிட்டு இன்னொரு மாடல் விட்டுருக்காங்க. அந்த 131 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் இருக்கும். கூடி சீக்கிரம் அதோட வீடியோ முடிஞ்சு நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். அது கூட நல்லா இருக்கும். இதோட ரீமேக் தான் 131. என்ன நம்பர் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சார்ஜ் பண்ணணும்ல. இப்போ நம்ம இது உள்ளே வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகும் பாருங்கள். இப்போது சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ மூடுறேன், இங்கே பாருங்கள் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகும் பாருங்களேன். இதோ கனெக்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் கனெக்ட் ஆகுது, க்ளோஸ் பண்ணால் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குது. இது அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பழைய ஃபோன்லேயும் செட் ஆகுதுன்றது நல்ல ஃபீச்சர் இருக்குது. இது சொல்கிறதுக்காண்டியே தான் நான் பழைய ஃபோன் கொண்டு வரேன். எந்த அளவுக்கு இந்த டிவைஸ் வந்து பழைய ஃபோன்லலாம் காம்பேக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் புது ஃபோனில் இதை விட நல்லா பெஸ்ட்டாக குவாலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இந்த பழைய ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ சாங்லாம் போடுறது. ஸோ இப்போ நம்ம இதை சார்ஜ் பண்ணணும்ல, இன்னும் சார்ஜ் பண்ணல. இப்போ சார்ஜ் பண்ண எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பின் ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட் பிளிங்க் ஆகுது, பிளிங்கே முடிஞ்சு தேர்டு பிளிங்க் ஆகுது. ஸோ நமக்கு வந்து எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்குது அப்படின்றது இந்த லைட் பிளிங்க் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.